ஹலோ, இந்த வீடியோவில் உங்கள் எல்லாத்துக்கும் கெப்பாசிட்டர் வேல்யூ, அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எத்தனை கெப்பாசிட்டர் போடணும், எவ்வளோ வேல்யூவில் போடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லித்தர போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 24-0-24 இல்லை 30-0-30 ஒரு 10 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆம்பியருக்கு 2000 எம்எஃப்டி கெப்பாசிட்டர் நீங்கள் போடணும். அப்போது 10 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் எடுத்திருக்கீங்க. 10 ஆம்ப் இன்ட்டு 2000 எவ்வளோ? 20000 எம்எஃப்டி கெப்பாசிட்டர் நீங்கள் போட்டாகணும். சரிங்களா? அதான் 20000 எம்எஃப்டியை 10-10 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? பேரலில் போட்டுக்கலாம். இதுதான் கெப்பாசிட்டர் செலக்ட் பண்ணுற ரூல். சரிங்களா? இதுக்கு குறையாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் ஃபில்டரிங் நல்லாயிருக்கும். டிசி கரண்ட் ஸ்மூத்தாக உங்கள் பவர் ஆம்புக்கு போகும். இதுதான். இப்போ நீங்கள் அப்படியே 15 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆம்பியருக்கு 2000 எம்எஃப்டினா 15 அப்படியே பெருக்கிக்கங்க. ஓகேவா? 15 பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் நான் இப்போ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ரேஞ்சில் எம்எஃப்டி எவ்வளோ ரேஞ்சில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி கெப்பாசிட்டர் ஒரே பெரிய கெப்பாசிட்டராக போடாமல் ஸ்ப்ளிட் பண்ணி பவர் சப்ளையில் போடுறது. டிசி நல்லா ஸ்மூத் டிசி கிடைக்கும். நான் உங்களுக்கு ரிப்பிள் சவுண்டு, நாய்ஸ் சவுண்டு எதுவும் வராமல் ஆம்பிளிஃபையர் பக்காவாக இருக்கும். தேங்க்யூ.